स्वभावचिन्मयानन्दं कृपापूर्णं जगत्पतिं हरिषड्वर्गजेतारं नित्यानन्दगुरुं भजे। स्वभावचिन्मयानन्दं कृपापूर्णं जगत्पतिं हरिषड्वर्गजेतारं नित्यानन्दगुरुं भजे। ஒரு நண்பர் ஒருத்தர் சத்சங்கத்துக்கு வந்திருந்த நண்பர் அவர் சொன்னார், அவர் ஒரு ஜோசியர்கிட்ட போனார், ரொம்ப பெரிய ஜோசியர்கிட்ட. அந்த ஜோசியருடைய ஜாதகத்தை பார்த்துட்டு, அப்பா உனக்கு அடுத்த 2.5 வருஷத்துக்கு ராகு, அதுக்கப்புறம் 7.5 வருஷத்துக்கு சனி, ஏறத்தாழ ஒரு 10 வருஷம் கொடுமையான துக்கமா இருக்கும், கஷ்டமா இருக்கும். இந்த நண்பர் கேட்டாராம், அதுக்கப்புறம் 10 வருஷத்துக்கு அப்புறம் என்னங்க ஆகும்? ஜோசியர் சொன்னாராம், கவலைப்படாத, பழகி போயிடும் அப்படின்னா. வாழ்க்கை பல நேரத்துல இப்படித்தான், மெதுமெதுவா இன்சென்சிட்டிவ் ஆயிடுறோம். மெதுமெதுவா நமக்குள்ள எழுகின்ற கேள்விகளுக்கும் நமக்குள்ள எழுகின்ற துக்கங்களுக்கும் இன்சென்சிட்டிவ் ஆயிடுறோம். அது மட்டும் இல்லாம பெரிய பிரச்சனை என்னன்னா, நமக்குள்ள இருக்கிற மன உளைச்சலுக்கும் மன அழுத்தத்துக்கும் இன்சென்சிட்டிவ் ஆயிட்டோம்னா நம்மளை சுத்தி இருக்கவங்களுடைய மன உளைச்சல் மன துக்கத்துக்கும் இன்சென்சிட்டிவ் ஆயிரும். அதை பத்தியும் கவலைப்படுறதில்லை, நமக்கு என்ன ஆகணுமோ அது நடந்தா போதும், ஒன்னும் அதை பத்தி கவலைப்படவே வேண்டியதில்லை. சினிமா தியேட்டர்ல ஒரு கணவனும் மனைவியும் இடைவேளை நேரத்துல எந்திரிச்சு வெளியில போறார்கள். இடைவேளை விட்டு திரும்பி வரும் பொழுது அந்த ரோல லாஸ்ட்ல உட்கார்ந்திருந்த ஒரு நபரை பார்த்து அந்த கணவன் கேட்கிறாரு, போகும்போது உங்க காலை நான் மெரிச்சிட்டேனா தவறி அப்படின்னு. அந்த மனுஷர் பயங்கர கோபமா, ஆமாயா என் காலை தான் மெரிச்சிட்டு போனார். ஒருவேளை இந்த கேட்டவர் மன்னிப்பு கேட்பாரோன்னு நினைச்சிட்டு ரொம்ப வேகமா சொன்னார், என் காலை தான் மெரிச்சிட்டு போனேன் அப்படின்னு. இந்த கணவர் மனைவி பக்கம் திரும்பி, இதான் நம்ம ரோவாமா உள்ள போலாம் அப்படின்னாராம். ஒரு மனிதனுடைய துக்கம் தன்னுடைய ரோ இதுதான் கண்டுபிடிக்கிற அளவுக்குத்தான் உபயோகமாகின்றது. இன்சென்சிட்டிவ் ஆயிடுறோம். பல நேரத்துல வாழ்க்கையில நம்முடைய துக்கத்துக்கு இன்சென்சிட்டிவ் ஆகிற மாதிரியே மற்றவங்களுடைய துக்கத்துக்கு இன்சென்சிட்டிவ் ஆயிடுறோம். காரணம், இதை பற்றி ஆழ்ந்த அறிவு இல்லாதது. எம்பெருமான் மிக தெளிவா சொல்றாரு, கர்மத்தை செய்யாமல் விடுவதனால், வேலையை செய்யாமல் விடுவதனால் மனிதன் பூரணத்தன்மையை அடைவதில்லை. ஏன்னா நம்முடைய அடிப்படையான உடல் அமைப்பிலேயே மன அமைப்பிலேயே இயங்குவதற்கான சக்தி அமைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய இன்னேட் இன்டெலிஜென்ஸால, நம்முடைய வெரி டிஎன்ஏ பில்டப் ஆலேயே நாம இயங்குவதற்கான மெக்கானிசமா தான் பில்டப் ஆயிருக்கும். நமக்குள்ள இருக்கிற 100% இன்டெலிஜென்ஸ்ல நம்முடைய முழுமையான, அது நம்முடைய உடல் மனம் இதெல்லாம் சேர்ந்தது 100%. அதுல 33% மந்தத்தன்மை, 33% வேகமாக இயங்கும் தன்மை, 33% அமைதித்தன்மை. இதுல முழுமையா 100% மந்தத்தன்மையிலையும் இருந்துட முடியாது, 100% இயங்கும் தன்மையிலையும் இருந்துட முடியாது, 100% சாந்தத்தன்மையிலையும் இருந்துட முடியாது. நாம அதிகபட்சம் என்ன பண்ண முடியும்னா, அந்தந்த தன்மை மேல் வரும் பொழுது ஆழ்ந்த அமைதியோடு அதோடு இணைந்து இயங்குவது. இப்போ மந்தத்தன்மை மேல் வரும் பொழுது அது கூட இணைந்து கோஆபரேட் பண்ணாம, இல்ல இல்ல இப்படிலாம் இருந்தா வாழ்க்கை வீணா போயிடும் அப்படின்னு பரபரப்பு தன்மையை உருவாக்குனீங்கன்னா அது துக்கமா டிப்ரெஷனா மாறிடும். இல்ல வேலை செய்யணும்ன்ற உணர்வு மேல வரும்போது அது கூட கோஆபரேட் பண்ணாம சும்மா இருக்கலாம்னு உங்களை கட்டுப்படுத்துனீங்கன்னா சோம்பல்தனமா மாறிடும். இல்ல சாந்தத்தன்மை மேல வரும்பொழுது, என்ன இவ்வளவு அமைதியா நான் இருக்கேன், இப்படியே இருந்தேன்னா என்ன ஆகிறது, என்னவோ ஒரு மாதிரி வெறுமையா இருக்கே அப்படின்னு அதையும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா திரும்பவும் டிப்ரெஷனா மாறும். உண்மையில பாத்தீங்கன்னா நமக்குள்ளே எழுகின்ற 3 தன்மைகளையும் நாம் இனிமையாக எதிர்கொள்ளாமல் மாறி மாறி அதனோடு விளையாடும் பொழுது வருவதுதான் துக்கம். நம்ம எல்லாருக்குள்ளேயுமே இந்த 3 தன்மையுமே வரும். அதோட நாம மாறி மாறி முறை தெரியாத விளையாடும் பொழுது வருவதுதான் துக்கம். எப்படி வாழ்க்கையை எதிர்கொள்வது? இங்க கிருஷ்ணன் சொல்றாரு,
வேலைகளை எல்லாம் விட்டுவிட்டு சும்மா இருப்பதனாலே ஜீவன் முக்த தன்மை அடையப்படுவதில்லை, அமைதி வருவதில்லைன்னு சொல்றார். அப்போ எப்படி வரும்? எதுதான் தீர்வு? அடுத்த ஸ்லோகத்திலே அருமையாக இந்த சத்தியத்தை ஆராய்கின்றார் ஸ்ரீகிருஷ்ணர். அடுத்த ஸ்லோகம். நமே பார்த்தாஸ்தி கர்த்தவ்யம் த்ரிஷு லோகேஷு கிஞ்சன நானவாப்தமவாப்தவ்யம் வர்த்த ஏவ ச கர்மணி. மிக அருமையான சத்தியத்தை எம்பெருமான் இங்கு சொல்லுகின்றார். நமே பார்த்தாஸ்தி கர்த்தவ்யம் த்ரிஷு லோகேஷு கிஞ்சன நானவாப்தம் அவாப்தவ்யம் வர்த்த ஏவ ச கர்மணி. தன்னையே உதாரணமாக வைத்து ஸ்ரீகிருஷ்ணன் தன்னுடைய வாழ்க்கையே உதாரணமாக வைத்து அர்ஜுனனுக்கு ஒரு சத்தியத்தை சொல்லுகின்றான். அர்ஜுனா, இந்த மூவுலகங்களிலும் எனக்கு செய்ய வேண்டிய கடமை ஒன்றுமே இல்லை, அடைய வேண்டியது எதுவும் என்னால் அடையப்படாமலும் இல்லை, ஆயினும் கூட கர்மத்திலேதான் முழுமையாக ஈடுபட்டுள்ளேன். போன சூத்திரத்துல சொல்றார், வேலை செய்யாமல் இருப்பதனாலே ஜீவன் முக்த தன்மை அடையப்படுவதில்லை, அதனால் வாழ்க்கை முழுமை அடைவதில்லை. அந்த சத்தியத்தை சொன்ன பிறகு இங்க சொல்றார், தன்னையே உதாரணமாக அர்ஜுனனுக்கு விளக்குகின்றார். கிருஷ்ணன் சொல்றாரு, அருமையான இந்த சத்தியத்துக்கு தன்னையே உதாரணமா சொல்றார். சில நேரத்துல வார்த்தையாலே சொல்லிக் கொடுக்கும் பொழுது சீடர்கள் கேட்பதற்கு தயாராக இல்லை, வாழ்க்கையினால் சொல்லும் பொழுதுதான் கேட்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். ராமகிருஷ்ணன் சொல்ற ஒரு அருமையான ஒரு கதை. ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை ஒரு மருத்துவர்கிட்ட அழைச்சிட்டு போறாங்க. அந்த தாயுடைய கம்ப்ளைண்ட் என்னன்னா, மருத்துவர்கிட்ட, ஐயா, என்னுடைய மகன் அளவுக்கு மீறி இனிப்பு சாப்பிடுறான், நீங்க கொஞ்சம் அட்வைஸ் பண்ணி அந்த அளவுக்கு மீறி இனிப்பு சாப்பிட்றத நிறுத்துங்க. அந்த மருத்துவர் சொல்றாரு, அப்பா அம்மா அடுத்த வாரம் அழைச்சிட்டு வாங்க, நான் அட்வைஸ் பண்றேன், இப்ப என்னால முடியலன்னு சொல்லி அனுப்பிடுறார். ஒரு வாரம் கழித்து அந்த தாய் தன்னுடைய மகனை திரும்ப அழைத்து வந்தார். அந்த மருத்துவர் அந்த சிறுவனை கூப்பிட்டு, அப்பா, அதிக சுகம் இனிப்பு சாப்பிடாத, அது உடம்புக்கு நல்லதில்லை அப்படின்னு அட்வைஸ் பண்றாரு. அந்த அம்மாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஆனா ஒரு ஆச்சரியம், ஒரு கேள்வி, இதே நீங்க போன வாரமே சொல்லியிருக்கூடாது, ஒரு வாரம் கழிச்சு வர சொன்னீங்க. அந்த மருத்துவர் சொன்னாராம், நானே அதிக இனிப்பு சாப்பிட்ற பழக்கம் இருக்கிறவன், எனக்கே அந்த பழக்கம் இருக்கும்போது நான் சொன்னா இவனால கேட்க முடியாது. ஒரு வாரம் இனிப்பு சாப்பிடாம நான் இருந்து தவம் பண்ணி பழகினேன், இதுக்கப்புறம் நான் சொன்னேன்னா இவனால எடுத்துக்க முடியும். வார்த்தையால் மட்டுமல்லாமல் வாழ்க்கையாலே சத்தியத்தை சொல்லுதல். வார்த்தைகளால் சொல்லப்படுகின்ற சத்தியங்களும் வார்த்தைகளால் கேட்கப்பட்டு மறக்கப்பட்டு விடும். வாழ்க்கையினால் வாழ்ந்து சொல்லப்படுகிற சத்தியங்கள் தான் வாழ்க்கையை தாக்குகின்ற சக்தி வாய்ந்தது. நல்லா ஆழ்ந்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இந்த சத்சங்கங்களிலே நீங்க கேட்கிற சத்தியங்கள்லாம் ஒண்ணு நான் புதுசா கண்டுபிடிச்சதில்லை, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இவை இருக்கின்றன. இருக்கின்ற சத்தியங்கள் தான் இங்கு உணர வைக்கப்படுகிறது. நான் பல பேர் எங்கிட்ட வந்து கேட்கறது உண்டு, அது ஏன் சாமி நீங்க சொல்லும் பொழுது கேட்டா ரொம்ப ஆழமா போயிருது, வாழ்க்கையே மாறிடுது. ஒருத்தர் வந்து சொன்னாரு, 14 வருஷமா ராத்திரி 2 மணி ஆச்சுன்னா குடிச்சாதான் எனக்கு தூக்கம் வரும் சாமி. 10 மணிக்கு குடிச்சிட்டு தூங்கினாருனா கூட 2 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிச்சு குடிச்சுட்டு தான் திரும்ப படுப்பார். இது ஒரு வியாதி மாதிரி. அவர் சொல்றார், 2 மணிக்கு நான் எந்திரிச்சு குடிச்சிட்டு படுக்கலைன்னா மறுநாள் என்னால வேலையே செய்ய முடியாது சாமி. 14 வருஷமா பாண்டிச்சேரியில் இருந்தவர், பாண்டிச்சேரியில் இப்பவும் இங்கதான் இருக்கார். என்கிட்ட வந்து சொன்னார், சாமி ஒரே ஒரு தரம் தான் உங்க கல்பதர நிகழ்ச்சிக்கு வந்தேன், இந்த பிரச்சனையை நான் சொன்ன உடனே நீங்களும் வேற ஒன்றும் சொல்லலை, என்னையிலேருந்து விட்டுருப்பான்னு சொன்னீங்க, அவ்வளவுதான். நான் நினைச்சேன், எத்தனை சாமியார் என்ன விட சொல்லியிருக்காங்க, எத்தனை பேர் என்ன விட சொல்லியிருக்காங்க, நான் விட்டுருவேனான்னு நினைச்சிட்டு போனேன், என்ன ஆச்சுன்னே தெரியலையே சாமி. அதுக்கப்புறம் அந்த பழக்கம் எனக்கு மறந்தே போயிருச்சு, நினைச்சு பார்த்து அடக்கிறது இல்லை, மறந்தே போயிருச்சே சாமி. ஒண்ணுமில்ல,
விவேகானந்தர் மிக ஆழமான ஒரு சத்தியத்தை சொல்கிறார். அவருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு நிகழ்ச்சி. மேலை நாட்டுக்கு போய் அமெரிக்காவிலே சிகாகோல சர்வமத சபையில பேசுறாரு. முதல் முறையாக மேடையில் ஏறியவுடன் முதல் வார்த்தையாக அவர் சொன்ன வார்த்தை அமெரிக்க நாட்டு சகோதர சகோதரிகளேன்னு சொல்றார். உடனே அடுத்த ஒரு 10 நிமிடத்துக்கு கர ஒலி, இந்த கரகோஷம், மக்களுடைய வரவேற்பு தாங்க முடியாத அளவுக்கு இருந்தது. நல்லா தெரிஞ்சுங்க, அவர் சொன்ன வார்த்தை ஒன்றும் பெருசா ஒண்ணும் இல்லை. சகோதர சகோதரிகளேன்னு சொல்றாரு, அது ஒன்றும் பெருசா ஒண்ணும் இல்லை. நம்ம மேடை மேடையா கேட்கிறோம், ரெகுலரா எல்லாருமே இந்த வார்த்தையை தான் யூஸ் பண்றோம். ஆனா நாமெல்லாம் அந்த வார்த்தையை, சாதாரண மனிதர்கள் இந்த வார்த்தையை உபயோகம் பண்ணும் பொழுது அந்த தாக்கம் ஏற்படாமல் விவேகானந்தர் உபயோகித்த போது ஏன் அந்த தாக்கம் ஏற்பட்டது? விவேகானந்தர் உணர்ந்து உபயோகித்தார். அது வெறும் வார்த்தை அல்ல, தன்னுடைய வாழ்க்கை. ஆழமா புரிஞ்சுக்கோங்க. சம்ஸ்கிருதத்துல ஓஜஸ்ன்னு சொல்லுவோம். அப்படின்னா உணர்ந்து அனுபவித்து ஒரு வார்த்தை சொல்லப்படும் பொழுது கேட்பவர்கள் முழுமையாக அதை உள்வாங்கியே தீர வேண்டும். மூளையிலிருந்து மட்டும் அந்த வார்த்தை வந்தா கேட்கிறவங்களுடைய மூளையை மட்டும்தான் தொடும். சொல்றவங்களுடைய இதயத்திலிருந்து அந்த வார்த்தை வந்தா கேட்கிறவங்களுடைய இதயத்தை மட்டும்தான் தொடும். சொல்றவருடைய அனுபூதியிலிருந்து அந்த வார்த்தை வருமானால் கேட்பவருடைய அனுபூதியாக அது மாறியே தீர வேண்டும். இதத்தான் ஓஜஸ்ன்னு சொல்றோம். சொல்பவரும் அனுபூதியாக அடையாமல் சொன்னால் கேட்பவர்களுக்கும் அந்த வார்த்தை அனுபூதியாக மாறாது, அந்த வார்த்தை தாக்கத்தை ஏற்படுத்தாது. சொல்பவருக்கு அது அனுபூதியாக மாறி இருக்குமானால் கேட்பவர் அதை அனுபூதியாக கேட்டே தீர வேண்டும், உணர்ந்தே தீர வேண்டும். இது அடிப்படையான ஒரு சத்தியம். ஓஜஸ்ன்னு சொல்றார் விவேகானந்தர். சொல்பவர் உணர்வில் இருந்து அந்த வார்த்தை வந்தால் கேட்பவர் உணர்வை அது தொட்டே தீர வேண்டும். ஓஜஸ். அதாவது பேசும் பொழுதே உங்களுக்குள்ள எண்ண ஓட்டம் பேச்சுன்னு பாதி பாதியா நீங்க இருந்தீங்கன்னா நீங்களும் பாதியா பேசுவீங்க, கேட்கிறவங்களும் பாதியா கேட்பாங்க. ஆனா சொல்லும் பொழுது நீங்கள் முழுமையான அனுபூதியோட சொன்னா கேட்கும் பொழுது அவர்கள் முழுமையாக கேட்டே தீர வேண்டும். இந்த மாதிரிதான் ஒரு பெரிய ஒரு மேடை பிரச்சாரகர் மேடையில் ஏறி நீங்க எல்லோரும் என்னுடைய சகோதர சகோதரிகள் அப்படின்னாராம். அங்க உட்கார்ந்திருந்த ஒரு நபர், இவர் அரைகுறையா பேசுறாரு, கேட்கறவங்க அரைகுறையா தானே கேட்பாங்க. உட்கார்ந்திருந்த நபர் சொல்றானா, அப்ப உங்க சொத்துல பாதி கொடுங்க அப்படின்னாராம், உங்க சொத்துல பங்கு கொடுங்க அப்படின்னாராம். இந்த பேசினவர் கொஞ்சம் புத்திசாலி, ஒரு 10 பைசா காயின் எடுத்து கொடுத்தாராம், இந்தப்பா உன் பங்கு அப்படின்னு. அந்த கேட்டவர் கேட்டார், என்னப்பா வெறும் 10 பைசா கொடுத்துட்டு சொத்துல பங்கு கொடுத்தேன்னு சொல்றியே அப்படின்னு கேட்டாராம். இவர் சொன்னாரா, எனக்கு இவ்வளவு சகோதர சகோதரிகள் எல்லாரும் கொடுக்க வேண்டாமா அப்படின்னாராம். வெறும் ஒரு சமூக வழக்காக இந்த வார்த்தைகள் மாறிவிட்டன. ஆனா விவேகானந்தர் சொல்லும் பொழுது அதை உண்மையிலேயே உணர்ந்து சொன்னதனால், அனுபூதியிலிருந்து அந்த வார்த்தை வந்ததனால் அமெரிக்காவே குலுங்கியது. வெறும் 2 வார்த்தைகளால் ஒரு நாட்டையே வென்று விட்டு வந்தார். ஒரு நாட்டையே ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ்குள்ள போட்டு வந்திருக்கார் விவேகானந்தர். தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து சொல்லப்படும் பொழுது அந்த சத்தியம் நேரடியாக உள் செல்லுகின்றது. அதைத்தான் இங்க கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு சொல்லுகின்றார். வார்த்தையாலே சொல்லி சொல்லி பார்த்தார். சொல்லும் பொழுதே கிருஷ்ணனுக்கு தெரிஞ்சிருக்கு அர்ஜுனன் கண்ணில் இன்னும் சந்தேகம் இருக்குன்னு. அதனால வார்த்தையால சொல்றதை விட்டு இப்ப தன்னுடைய வாழ்க்கையே உதாரணமாக காட்டுகிறார். அழகா சொல்றார், அர்ஜுனா, எனக்கு 3 உலகங்களிலும் செய்ய வேண்டிய கடமை ஒன்றுமே இல்லை. எனக்கு எந்த கடமையுமே இல்லை. கிருஷ்ணன் ஒரு அவதார புருஷன். எந்த விதமான கடமையையும் செய்ய தேவையில்லாமல் அடைய வேண்டிய சுகங்கள் எல்லாவற்றையும் அடைந்து முடித்து விட்டு இதற்கு மேல் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற உணர்வோடு வாழ்க்கையை வாழ்பவன் தான் அவதார புருஷன். அதாவது
நம்ம எல்லாருமே எதுக்காக இயங்குவோம்னா, நம்முடைய உடம்புல 5 நுனிகள் வழியாக சுகத்தை அனுபவிப்போம். ஒன்று இந்த காட்சிகள் கண்ணை பார்க்கின்ற அந்த நுனி. காட்சிகள் எல்லாம் கண்ணை பார்க்க, நல்லா புரியுங்க, கண்கள் காட்சியை பார்க்கின்ற நுனி இல்லை, காட்சிகள் கண்ணை தொடுகின்ற நுனி. சுவாசம் மூக்கை தொடுகின்ற நுனி, நறுமணங்கள் மூக்கை தொடுகின்ற நுனி, ஒலி காதை தொடுகின்ற நுனி, சுவை நாவை தொடுகின்ற நுனி, நம்முடைய உடல் சுகத்தை ஏற்படுத்துகின்ற இந்திரிய நுனி. இந்த 5 நுனிகள்ல தான் நம்முடைய வாழ்க்கையோட சுகங்களை எல்லாம் நாம் அனுபவிக்கிறோம். அந்த 5 நுனிகளும் எக்ஸைட் ஆகிறது தான் சுகம்னு சொல்றோம். அந்த 5 நுனிகளோட எக்ஸைட்மெண்ட் இல்லாம இருக்கிறது தான் மந்தத்தன்மை. அதோட எக்ஸைட்மெண்ட்டுக்காக தான் நம்ம இயங்குறோம். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். இந்த 5 நுனிகளுடைய உச்சத்தன்மையான சுகத்தையும் பூரிப்பையையும் தாண்டி இதற்கு மேல் சுகமோ பூரிப்புத்தன்மையோ தேவையில்லை என்கின்ற அளவிற்கு தனக்குள்ளேயே ஆனந்தத்தை அடைந்து செய்வதற்கு ஒரு கர்மமும் இல்லை என்கின்ற அளவிற்கு ஆனந்தத்தில் இருப்பவன் தான் அவதார புருஷன், ஜீவன் முக்தன். கிருஷ்ணன் ஒரு அவதார புருஷன். ரொம்ப அழகா சொல்றாரு, இந்த 3 உலகங்களிலும் எனக்கு செய்ய வேண்டியது எதுவுமே இல்லை. ஆன்ம உலகம், மன உலகம், வெளி உலகம், இந்த 3லையுமே அடைய வேண்டியது எனக்கு எதுவுமே இல்லை. எல்லாத்தையும் அடைஞ்சு முடிச்சிட்டேன். அடைய வேண்டியது எதுவுமே என்னால் அடையப்படாமலும் இல்லை. இதுக்கு மேல அடைய வேண்டியதும் ஒன்றும் இல்லை, இதுக்கு மேல செய்ய வேண்டியதும் ஒன்றும் இல்லை. ஆனாலும் கூட நான் தொடர்ந்து இயங்குகின்றேன். ரொம்ப அருமையா சொல்றார். அதனாலதான் டயர்ட்னஸ் இல்லாம கிருஷ்ணனால் இயங்க முடிகின்றது. சில பேர் என்ன வந்து கேட்கறது உண்டு, சாமி தினந்தோறும் எங்கேயாவது ஒரு இடத்துல உலகம் முழுக்க சத் சங்கமும் நிகழ்ச்சியும் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களே. கடந்த என்னுடைய 8 ஆண்டு கால பொது வாழ்க்கையில் ஏறத்தாழ 7000 மணி நேரம் பேசியிருக்கிறேன் பொதுமக்களோடு. 44 லட்சம் பேரை தனித்தனியாக பார்த்து தீட்சை அளித்திருக்கிறேன். இந்த 8 ஆண்டு கால வாழ்க்கையில ஏறத்தாழ 250 நூல்களை எழுதியிருக்கிறேன். சில பேர் கேட்கறது உண்டு, சாமி டயர்டா இருக்காதா? தினந்தோறும் எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடந்துகிட்டே இருக்கே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஒரு பலன் அடையணும்னு நினைச்சா நம்முடைய குறிக்கோள் அந்த பலனை நோக்கி செல்லும் பொழுது இந்த நிகழ்ச்சி மேல குறிக்கோள் இல்லாம வெறுப்பு வந்துடும், டயர்டாயிடுவோம். இது செய்யாமலே அந்த பலனை அடைஞ்சிட முடியாதா அப்படின்னு மனசு குறுக்குத்தனமா திங்க் பண்ணும். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இன்னொரு பலன் அப்படிங்கிற கருத்து இல்லாமல் இந்த நிகழ்ச்சியே பலன், கர்மமே பலன் அப்படிங்கிற தெளிவு வந்தா டயர்ட்னஸ் இருக்காது. ஆழமா புரிஞ்சுக்குங்க. இப்ப இந்த நிகழ்ச்சி மூலமா பணமோ அல்லது பேர் புகழோ வேணும்னு நினைச்சோம்னா, அப்கோர்ஸ் பணம் இல்லை, எல்லாருக்கும் தெரியுது. எல்லாரும் வந்து உட்கார்ந்துருக்கிற சத் சங்கம் பொதுமக்களுக்கான சத் சங்கம் இல்லை. இது மூலமா பேர் புகழ் வேணும்னு நினைச்சோன்னா அப்ப மனசு என்ன பண்ணலாம்? ஒருவேளை இது இல்லாம நேரடியா வேற விதத்துல பேர் புகழ் அடையறதுக்கு பிளான் பண்ணலாமா? பண்ணும். அப்ப என்ன ஆகும்? இந்த செயல் மேல அந்த அளவுக்கு ஸ்ரத்தையும் ஈடுபாடும் இருக்காது. செயல் மேல ஸ்ரத்தையும் ஈடுபாடும் இல்லாமல் போனாலே டயர்ட்னஸ் வந்துடும். அதுதான் சாதாரண மனிதனுடைய மன அமைப்பு. அப்படி இல்லாம இதனால் வருகின்ற பலனை பற்றி கவலைப்படாமல் இந்த செயலே நமக்கு இனிமை தரக்கூடியதாக ஆனந்தம் தரக்கூடியதாக இருக்குமானால் டயர்ட்னஸ் இருக்காது. இதனால வரப்போற ரிசல்ட்டை பத்தி கவலைப்படாம இந்த செயலே நான் இந்த சத்தியங்களை உணர்ந்திருக்கிறேன், இதனால் ஆனந்தமாக இருக்கின்றேன், கேட்க வருகின்ற எல்லோரோடும் இந்த சத்தியங்களை பகிர்ந்து கொள்ளுகின்றேன், அவ்வளவுதான். இதுல கேட்டு இதனால் பெயர் புகழ் வருமானதை பத்தியும் கவலை இல்லை, இல்ல
இதனால் அவர்கள் நம்மை தூற்றுவார்களோ என்ற கவலையும் இல்லை, கேட்பார்களோ இல்லையோன்றதை பத்தி கூட கவலை இல்லை. ஏன்னா பெரும்பாலான நேரத்திலே கேட்கிறார்களா இல்லையான்றதை பத்தி கூட கவலைப்படுறதில்லை. என்னுடைய வாழ்க்கையை இந்த சத்தியங்கள் வளமாக்கி இருக்கின்றன, அது எனக்குள் பொங்கி வெளிவருகின்றது, யாருக்கெல்லாம் வேண்டுமோ எடுத்துக்கொள்ளட்டும், அவ்வளவுதான். செயலே முழுமையை தருவதனால் ஆறு மாதிரி. ஆறு ஓடும் பொழுது சில பேர் தானும் குடித்து விட்டு வீட்டுக்கும் எடுத்து செல்வார்கள், புத்திசாலிகள். சில பேர் கைகால் கழுவிட்டு போவார்கள். சில பேர் 1 2 3 பண்ணி ஆத்த அசிங்கம் பண்ணிட்டு போவார்கள், அசிங்கம் பண்ண முயற்சியாவது பண்ணிட்டு போவார்கள். தானும் அருந்தி வீட்டுக்கும் எடுத்து செல்பவர்கள் பக்தர்கள். கைகால மட்டும் கழுவிட்டு போறவர்கள் இந்த விசிட்டர்ஸ். என்னதான் இருக்குன்னு பார்த்துட்டு வரலாமே, பெரிய பெரிய போஸ்டரா வச்சிருக்காங்களே, என்னதான் சொல்றாருன்னு பார்த்துட்டு வரலாமே அப்படின்னு வர்றவர்கள் விசிட்டர்ஸ். அவங்க தான் கைகால் கழுவிட்டு போறவர்கள். மூணாவது இந்த 1 2 3 பண்ணிட்டு ஆத்த அசிங்கம் பண்ண முயற்சி பண்ணிட்டு போறவர்கள். அவங்க தான் குதர்க்கவாதிகள். எங்க போனாலும் எதை பார்த்தாலும் விமர்சனம் பண்ணிட்டே இருக்கிறது. அவங்களால பாவம் நிம்மதியா இருக்க முடியாது. ஆனா தண்ணி குடிச்சிட்டு போற, எடுத்துட்டு போற அந்த நபராகட்டும், கைகால் கழுவிட்டு போறதாகட்டும், இல்ல 1 2 3 பண்ணி அசிங்கம் பண்ண முயற்சி பண்றதாகட்டும், எதனாலுமே பாதிக்கப்படாமல் ஆறு இனிமையாக ஓடிக்கொண்டே இருக்கின்றது, அவ்வளவுதான். இந்த மூன்றிற்கும் சாட்சியாக நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். அவங்கவங்க என்ன வேணுமோ அதை பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அடையப்படுவது வேறொன்றும் இல்லை, அடையப்பட வேண்டிய தேவையும் இல்லை. அதனால் எந்த விதமான டயர்ட்னஸும் இல்லாமல் கர்மம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றது. கிருஷ்ணன் தன்னுடைய வாழ்க்கையே உதாரணமா சொல்றார். உண்மை என்னன்னா, இது ஆழமான ஒரு சத்தியம். நமக்குள்ள 3 சக்தி இருக்கு. இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி. இச்சா சக்தினா செயலை செய்யணும்ன்ற அந்த ஆசை. கிரியா சக்தினா செய்கின்ற வேகம், செய்கின்ற தன்மை. இந்த செயலை செய்யணுங்கிற அந்த இச்சா சக்தி தெளிவா இருக்குமானா, எவ்வளோ கிரியா சக்தியா அது வெளிப்பட்டாலும் டயர்ட்னஸ் வராது. நம்முடைய குறிக்கோளும் செய்ய வேண்டிய நோக்கமும் தெளிவா மாறிடுச்சுன்னா டயர்ட்னஸ் வரவே முடியாது. உங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஆழமான இந்த சத்தியம், உள்வாங்கிக் கொள்ள வேண்டிய சத்தியம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க வாழ்க்கையில டயர்ட்னஸ் இருக்குன்னாலே எங்கேயோ ஒரு பெரிய பிரச்சனையை நீங்க ஒளிச்சு வச்சுட்டு இருக்கீங்க. ஒரு பெரிய பிரச்சனையை ஒளிச்சு வச்சுட்டு இருக்கீங்க. எந்த விதமான சங்கடங்களும் இல்லாமல் உங்களுடைய குறிக்கோளை பற்றியும் உங்களுடைய வாழ்க்கையின் போக்கை பற்றியும் தெளிவாக இருப்பீர்களானால் டயர்ட்னஸே இருக்க முடியாது. கிருஷ்ணன் அதை தான் சொல்றாரு. மூலகங்களிலும் எனக்கு செய்ய வேண்டியது ஒன்றுமில்லை, அடையப்பட வேண்டியது ஒன்றுமில்லை, ஆயினும் கூட நான் செய்து கொண்டே இருக்கின்றேன்.